இப்போ சிலிண்டர் வந்து அது கொடுத்து என்ன பிரயோஜனம்? நம்ம அடுப்பறையில் கூட நம்ம ஆக்கிக்கலாம், ஒரே செகண்ட்ல அதில் ஆக்கலாம். நான் ஒரு வாரத்துக்காக ரொம்ப ஜாம் பண்ணேன். ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து டைமுக்கு தான் பஸ்ஸு வருது. அவங்க முதல்ல சொன்னது எவ்வளோ சொன்னாங்க? 6 சிலிண்டர் தரதா சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 சிலிண்டர் தரங்கிறாங்களா? கஞ்சா போது, பீடி, சிகரெட்டு, ஆன்ஸு ஒன்றுமே இருக்குது. அதெல்லாமே விஜய்க்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க, ஏழையை ரொம்ப காப்பாற்ற சொல்லுங்க. தெரியும், ஏறினா தான் அதை பற்றி தெரியும். அப்புறம் இந்த இவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது, இந்த வயசு குறிப்பிட்டவங்க தான் ஏறணுன்ற மாதிரி அது ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க. அது ஏறினா தானே தெரியும். இப்போ பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம போக்குவரத்து, அதாவது பஸ்ல போறது வந்து சொன்னது வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. பரவாயில்லம்மா, சந்தோஷமா தான் இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களை மாதிரி வேலைக்கு போகிறவங்க டைமுக்கு போய் சேர்ந்துடலாம். ஏன்னா முன்னாடிலாம் ஒரு குறிப்பிட்ட பஸ் தான் இருக்கும். இப்போ எல்லா பஸ்ஸுன்றதால நாங்கள் டைமுக்கு போய் சேர்ந்துருவோம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து டைமுக்கு தான் பஸ்ஸு வருது. அதுவும் இங்கே நிறுத்தவே மாட்றாங்க, பேருக்கு விடுறாங்க. நம்ம போய் ஓடனோம்னா அங்கே நிறுத்துறாங்க, இங்கே நின்னா அங்கே விடுறாங்க. எங்கள் பாடுன்னா பாடு தெரியுமா? பெண்கள் மட்டும் ஓட்டு போடல, ஆண்களும் ஓட்டு போடுறாங்கல்ல, கொடுத்து எல்லாரும் கொடுங்க, இல்லை ஓரம் காட்டுங்க. நாங்கள் வந்து மணப்பாக்கம் முங்குளிப்பாக்கத்தில் இருக்கோம். அங்கே வந்து கரெக்ட் டைமு 4:30ன்னு சொல்கிறாங்க, 4:30ன்னு சொல்கிறாங்க. 4:30க்கு பஸ்ஸு வர்றது கிடையாது. அதுக்கு விடாமே இருந்தாலே நாங்கள் நிம்மதியாக போகிறோம். அது எவ்வளோ பேச்சு, அது வேற ஒரு பக்கம் பேசி வாங்குறதா இருக்குது. அது கஷ்டமாக இருக்குது ரொம்ப. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிலிண்டர் 3 சிலிண்டர் ஒரு ஆண்டுக்கு தரேன்னு சொல்லியிருக்காருல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சிலிண்டர் விலைலாம் இப்போ ரொம்ப ஏறிடுச்சுல. அவர் மெதுவாக தரட்டோம்மா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தந்தாலுமே தலை கட்டியோன்னு நான் அவர் வரத்துக்காக ரொம்ப ஜாம் பண்ணேன். அவர் வரணும், வந்துருங்கன்னா அவர் மெதுவாக செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல, செய்யட்டும். அந்த 2500 இந்த மோந்திரம் அதெல்லாம் தரணும், மெதுவாக தரட்டும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் வரணும்னு தான் நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். அவர் வந்ததுக்கே எங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த சிலிண்டர் தரது உங்களுக்கு மெதுவாக தரேன்னு சொல்லி இல்ல, இப்ப தராருன்னு சொல்லிட்டாரு. இது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? நாங்கள் அடுப்பில் தான் சமைக்கிறோம். எங்கள் வீட்டில் கேஸ் இல்லை. சரி கொடுத்தா நாங்கள், ஆனால் வேலைக்கு வந்துடுவோம், வீட்டில் வர சொல்ல இருப்பாங்களா இல்லை, அதுதான் எங்களுக்கு பெரிய கவலை. வீட்டில் இருக்கிறோம், நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். வாடகை வீட்டிலேருந்து வந்து போயிட்டா நாங்கள் இந்த காசு வாங்குறது கூட நாங்கள் எதுவுமே இருக்க மாட்டேன்றோம். வீட்டில் வந்து போயிடுவாங்களா, இந்த கவலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். வந்து இப்போ தருவாங்களா, எப்படி தருவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த 1000 ரூபாய் கொடுக்குறதே பெரிய யூஸாக இருக்குது. ஸ்டாலின் வந்துன்னா அவர் 2-3 வருஷம் பார்த்து தான் கொடுத்து, இவருன்னா வந்தவனே கொடுத்துட்டார்ல, அதனால் எங்களுக்கு பரவாயில்ல, ஓகே தான். அவர் தரலைன்னா கூட எனக்கு ஓகே தான். அவர் வந்தாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ சிலிண்டர் வந்து அது கொடுத்து என்ன பிரயோஜனம்? நம்ம அடுப்பறையில் கூட நம்ம ஆக்கிக்கலாம், ஒரே செகண்ட்ல அதில் ஆக்கலாம். அந்த 1000 ரூபாய் தான் அவர் போட்டுட்டு இருக்காரு. அவராவது ஆரம்பிச்சு போட்டு கரெக்டாக போயிட்டு இருந்தது. இவர் ஏதோ ஒன்றும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ செஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில. 2500 சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா ஏதோ அது ஒரு இது போட்டு அந்த ஸ்கீமில் போனாலும் அந்த 2500 வருமா? இதில் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்காரங்க தான் லாபம் அனுபவிக்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அதான் சொல்லுவேன். எங்களை மாதிரி நடுத்தர மக்கள்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்க முதல்ல சொன்னது எவ்வளோ சொன்னாங்க? 6 சிலிண்டர் தரதா சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 சிலிண்டர் தரங்கிறாங்களா?